மசாலா மாதிரியே இருக்குது. சிசி இது மீன் எவ்வளோண்ணே இருக்கேன்? 2 கிலோ 3 கிலோ இருக்கேன். ஓகேண்ணே. கூத்தா பயலுகடா கொடூரமா நடத்த சந்திப்பா. பாருங்க நண்பர்களே, இந்த கம்மாயில் தான் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. திருவிழா போல் இருக்குது எங்கள் ஊரில் மேலமானத்தில். அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான சிவகங்கை மாவட்டம் மேலமான கிராமத்தில் சூரக்குடி கம்மா வந்து இன்னைக்கு ஊத்தா குத்து நிகழ்ச்சி வந்து நடைபெற்று இருக்கு. பாருங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து டோக்கன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் வந்து அலை கடல் என்ன திரண்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட மீன் வந்து இங்கே இருக்கு. ஆனால் கிராமத்தின் சார்பாக வந்து 500 ரூபா நிர்ணயிக்கப்பட்ட தொகையை வந்து 100 ரூபாய் குறைச்சி 400 ரூபாயா ஆக்கப்பட்டிருக்கு. ஐயா வணக்கம். இப்ப இங்க வந்திருக்கீங்க ஊத்தானா என்னப்பா? ஊத்தானா எப்படின்னா இப்போ ஊரில் மீன் வளர்த்துப்பட்டு ஒரு குறிப்பிட்ட காலங்க வந்ததுக்கப்புறம் தண்ணி வத்துற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு விட்டு இன்னைக்கு வந்து 500 ரூபா ஊத்தாக்கு 500 ரூபா சொல்லியிருக்காங்க. சனப்புலாம் 500 ரூபா காசு கட்டி இன்னைக்கு ஃபுல்லாக இறங்குது. இப்போ 500 ரூபாய் தக்கன மீன் வந்து பிடிச்சிருவீங்களா? அதாவது உள்ள கம்மாயில் மீன் இருந்தால் பிடிச்சிருவோம். உள்ளக்கு எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம கணக்கிட முடியாது. சொல்றதை வச்சு வர்றோம். நாங்கள் உள்ள களத்தில் இறங்கி பிடிக்கிறோம். மீன் இருந்தா கொடுத்த காசுக்கு மதிப்பு, இல்லாட்டி இல்லை. சில ஊர்ல வந்து காசு மீன் இல்லைன்னா திருப்பி தந்துருவாங்க. தரலன்னாலும் சிலர் போராட்டம் அப்படி இப்படி ரோட்டில் ஊத்தா பண்ணி காசை வாங்குற வழக்கங்கள் இருக்கு. சில இடத்துல இல்லப்பா என்னப்பா பண்ண சொல்லணும்னு ஓடுற கூட்டமும் இருக்கு. என்ன அமைஞ்சிருக்கு இன்னைக்கு உள்ள தண்ணிகளை போய் ஊத்தா வச்சா தெரிஞ்சிடும். மீன் இருக்கு நம்பிக்கையில வந்திருக்கோம். சரி சரி சரி. என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? எனக்கு வந்து ரோகு, கட்லா, புல்லுகண்டை, சிலேபி, பிராமீன், நம்ம நன்னீர்ல வளர்க்கக்கூடிய எல்லா மீனும் இதுல இருக்கு. நன்னீர்ல கடல்ல வளர்ற மீன் பேர் என்ன? நம்ம ஊர்ல இதுக்கு பேரு ஊத்தா. ஊத்தா. தம்பி, இந்த ஊத்தா பறி வந்துட்டு எதனால வந்து பின்றது? குச்சியை வச்சு, மூங்கிய குச்சி வச்சு பண்றது. சரி, இப்ப வந்து ஊத்தா வந்துட்டு தண்ணிக்குள்ள போய் குத்த போறீங்கல்ல, அது எப்படி வந்து குத்துவீங்க? கேள்வி என்னன்னா எப்படி மீனை கண்டுபிடிச்சு குத்துவீங்கன்னு கேக்குறீங்களா? குத்தும் போது மீன் பெரிய மீனா தான் வந்து அலம் போது அடிக்க அப்படிங்க அதிர்வு தெரியும். அதை வச்சு மீன் எடுத்து சரியா அப்படி அதிர்வுல வந்து பிடிக்கிறீங்க. அப்ப பிடிச்சி தூக்கையில மீன் வந்துட்டு கரெக்டா பிடிச்சிருவீங்களா? எப்படி பிடிக்க மீன் கரெக்டா வாய்க்குள்ள சேர்த்து நல்ல கை பிடிக்கிற விதம் இருக்கு. வகுத்த வாய மண்டையை பிடிச்சா வாங்கிட்டு போயிடும். கரெக்டான விதத்துல பிடிச்சா மீன் வந்து வந்துடும். அப்படி இல்ல அப்படின்னா தண்ணிக்குள்ள போயிடும். மறுபடியும் மேல வரைக்கும் வர ஒரு அடி அடிக்க கீழே வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருக்க. சரியா, ஓகே, ரொம்ப நன்றி. ஓகேண்ணே, நடத்த சந்திப்பா. நண்பர்களே பாருங்க, ஊத்தா குத்துறதுக்கு பாருங்க எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க பாருங்க. தம்பி, மீனப்பிடி மீனப்பிடி. வர்றா வர்றா, தூக்கலாம் மெதுவா. ஏய் யாருங்க எடுத்து காட்டுப்பா, எடுத்து காட்டு.
பாருங்க சரியான மீன் பாருங்க. 5 கிலோ இருக்கும் எப்படிங்க. குராம்பி வந்ததுக்கு உனக்கு லாபம் தான். மீன் அடிச்சு கொடுக்குறோம், கரையில் அடிச்சு கொடுக்குறோம். பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமா வந்து ஊட்ட ஊத்திட்டு இருக்காங்களா. புடின புடின சூப்பர்ண்ணே. எத்தனை கிலோண்ணே இருக்கேன் பாருங்க நண்பர்களே. அண்ணன் வந்து நல்லா மீன் பிடிச்சிருக்காரு. பாருங்க தம்பி வந்து ஒரு குட்டி மீன் பிடிச்சிருக்காரு. இது இப்போ இந்த மீன் என்ன மீன்? கட்லா. எத்தனை கிலோ இருக்கும்? 4 கிலோ இருக்குமா?